ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். வெள்ளிக்கிழமை எவ்வளவு சிறப்புடையது தெரியுமா? அதனால் வெள்ளிக்கிழமையன்று எதையெல்லாம் பெண்கள் வீட்டில் செய்யக்கூடாது என்பதை பார்க்கலாம் வாருங்கள். பொதுவாக வெள்ளிக்கிழமை என்பது தெய்வத்திற்குரிய கிழமையாக உள்ளது. வாரத்தின் மற்ற நாட்களில் பூஜை செய்யவில்லை என்றாலும் வெள்ளிக்கிழமையில் பலர் தங்களது வீடுகளில் பூஜை செய்வது வழக்கம். வெள்ளிக்கிழமைகளில் சில காரியங்களை செய்தால் அதிர்ஷ்டத்தை அதிகரிக்கலாம் என்கிறார்கள். ஆனால் சில காரியங்களை கண்டிப்பாக பெண்கள் செய்யக்கூடாது என்றும் கூறுகிறார்கள். அவை என்னென்ன என்பதை பற்றி இந்த பதிவில் தெரிந்து கொள்ளலாம் பாருங்கள். குத்துவிளக்கை புஷ்பத்தினால் அணைக்க வேண்டும். அதை தவிர்த்து தானாகவும் ஊதியும் அணைக்க கூடாதாம். இரவு நேரத்தில் வீட்டை கூட்டினால் குப்பைகளை வெளியே கொட்டக்கூடாது என்கிறார்கள். ஈரத்துணி அணிந்து கொண்டும் ஈரமான தலையுடனும் பூஜை செய்யக்கூடாது. வாசல்படி, அம்மி, ஆட்டுக்கல், உரல் ஆகியவற்றில் உட்காரக்கூடாது. விளக்கு ஏற்றிய பின்பு பால், தயிர், உப்பு, ஊசி ஆகிய பொருட்களை பிறருக்கு கொடுக்கக்கூடாது. நம்முடைய வீட்டிற்குள் அல்லது வீட்டின் வெளியில் நகத்தை வெட்டக்கூடாது. செவ்வாய்க்கிழமைகளில் முடி வெட்டவோ அல்லது ஷேவிங் செய்யவோ கூடாது. அதுபோலவே வெள்ளிக்கிழமையும் செய்யக்கூடாது. இந்நாளில் வீட்டை தண்ணீர் ஊற்றி கழுவிடவோ அல்லது வீட்டில் உள்ள பொருட்களை தூக்கி எறியவோ மாட்டார்கள். இப்படி செய்வதால் வீட்டில் குடிகொண்டுள்ள லட்சுமி நம்மை விட்டு சென்றுவிடும் என்பார்கள் முன்னோர்கள். வெள்ளிக்கிழமையில் விரதம் இருப்பது மிகவும் விசேஷமானது. ஒருவர் வெள்ளிக்கிழமை விரதத்தை கடைபிடித்து வந்தால் லட்சுமி, முருகன், சுக்கிரன் ஆகிய மூவரின் அருளையும் ஒருங்கே பெறலாம் என்பது நம்பிக்கை. வெள்ளிக்கிழமை மகாலட்சுமிக்கும் குபேரனுக்கும் உரிய மிக உன்னதமான நாளாம். இதனால் பெண்கள் வெள்ளிக்கிழமைகளில் குங்குமத்தை அணிவதும் குபேர குங்குமத்தை அணிவதும் நல்ல பலனை தரும் என்கிறார்கள்.